லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, காந்தாராவுக்கு தெலுங்குல எதிர்ப்பு வந்திருக்கு. என்னன்னா, அந்த ப்ரொமோஷன் விழாவில் தெலுங்குல பேச சொல்லியிருக்காங்க ரிஷப் ஷெட்டியை. ஆனால் ரிஷப் ஷெட்டிக்கு தெலுங்குல பேச தெரியும். ஆனாலும் அவர் தன்னுடைய தாய் பாஷை கன்னடங்கிறதுனால கன்னடத்தில் பேசியிருக்காங்க. இப்போ அங்கே ஒரே பரபரப்பாக இருக்கு. இந்த படம் ஒரிஜினலாக கன்னட படம். காந்தாரா ஒன்றும் கன்னட படம் தான், இந்த படமும் கன்னட படம் தான். கன்னடத்துலேருந்து மொழிமாற்றா தமிழில் வந்திருக்கு. ஆனால் தெலுங்காரங்க ஏற்கனவே பவன் கல்யாணை பற்றி ஏதோ விமர்சிச்சிருப்பால போல நம்ம ரிஷப் ஷெட்டி. அதனால பவன் கல்யாண் ரசிகர்களும் தெலுங்கு ரசிகர்களும் சேர்ந்து ரிஷப் ஷெட்டிக்கு ஏற்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் கலைக்கு மொழி கிடையாது. அந்த அடிப்படையில் காந்தாராவை தமிழ் ரசிகர்கள் இருகரம் கூட்டி வரவேற்பார்கள். ஏன்னா பிரம்மாண்டம்னா அப்படி ஒரு பிரம்மாண்டம். சண்டை காட்சிகள் இனிமேல எவனும் சண்டை காட்சிகளை பார்க்க முடியாதுடா. அவ்வளவு சண்டை காட்சிகள், பறந்து புலியோட சண்டை போடுறதுலாம் பிரமாதமா இருக்கு. கிராஃபிக்ஸ் என்றாலும் கூட அதாவது நெஞ்சை உருக்குவதாக இருக்கிறது. அதை படம் பார்க்கும்போது அப்படியே மயிர்குச்சி வைக்கிறது. பிரம்மாண்டங்களுக்காக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஆபாசம் இல்லாத ஒரு தரமான ஆன்மீக படைப்பு.